ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக என்னுடைய டிஷ் வாஷர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் போயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது டிஸ்பிளேல என்ன எரர் காமிச்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா E1ன்ற எரர் வந்து காமிச்சிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நான் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணேன் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து வந்து என்ன மாதிரியான சஜஷன்லாம் கொடுத்தாங்க அண்ட் எப்படி அவங்க ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்றது தான் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் யாராச்சும் டிஷ் வாஷர் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த எரர் வந்தால் எப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஷ் வாஷரை நான் எப்பவும் போல தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சடனாக ஒரு நாள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லா பாத்திரத்தையும் அடிக்கிட்டு டிஷ் வாஷரை ஆன் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் நேரம் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள ப்ராப்பராக அந்த ப்ராசஸ் எல்லாமே வாட்டர் வந்து ஃபுல்லாக நல்லா வந்து எல்லா பக்கமும் பீச்சி அடிச்சுட்டு கரெக்டாக ஒர்க் ஆகும். எனக்கு அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, E1 அந்த எரர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அலர்ட் வர மாதிரி அலாரம் அடிக்கிற மாதிரி டீன் 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 மிஷின் வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு E1ன்ற எரர் இருந்தது. அண்ட் இந்த E1ன்ற எரர் வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன நினைச்சேன்னு கேட்டிங்கன்னா, டிஷ் வாஷரை வந்து உள்ள திறந்து பார்க்குறப்போ தண்ணி வந்து வாட்டர் ஃப்ளோ ப்ராப்பராக இல்லாமல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன நினைச்சேன்னா, என்னுடைய சோர்ஸ்ல டேங்க்ல தண்ணி காலி ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையுமே வந்து மற்ற எல்லா டேப்லையுமே தண்ணி ப்ராப்பரா வருது. ஆனா டிஷ் வாஷருக்கு மட்டும் வரல. ஸோ அப்படி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே டிஷ் வாஷர் தான் கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. நான் உடனே இந்த E1 எரர் வந்ததுக்கு அப்புறமா நான் ஷோரூம்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஷோரூமுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ்க்கு அவங்க வந்து நான் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரைஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸ் ஆயிடுச்சு டைம். 2 டேஸ்க்குள்ளார அவங்க வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல எனக்கு காலில் இந்த E1 எரர் ரெண்டு விதமாக வருமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெண்டு விஷயத்துக்கு அப்போ வரும். ஒன்று, ப்ராப்பராக உங்களுடைய சோர்ஸ்லேருந்து டிஷ் வாஷருக்கு வாட்டர் வந்து ப்ராப்பராக ஃப்ளோ இல்லைன்னா இந்த எரர் வரும். ரெண்டாவது, அதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பேரியர்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பேரியரில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த பேரியரோட செட்டையை தான் ஃபுல்லாக மாற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்போஸ் இந்த வாட்டர் ஃப்ளோவாக இருந்ததுன்னா நம்ம உடனே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பேரியர் ஏதாவது போயிட்டு இருந்ததுன்னா அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நேரில் வந்துட்டு தான் உங்களுக்கு சொல்லுவேன் நான். ஸோ அது போயிருந்ததுன்னா இன்கேஸ் நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி அதை செட்டாக தான் மாற்றணும். அது ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆயிடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் போயிடக்கூடாது. ஏன்னா அது போச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு செலவு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படிதான் நானுமே இருந்தேன், அது மட்டும் இருக்கக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி அவர் வந்து செக் பண்ணார். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, E1 எரர் வந்ததுக்கப்புறமா உங்களுடைய சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த டேப்போட கனெக்ட் பண்ணியிருப்போம் நம்ம. அங்கே வந்து ஒரு ஃபில்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டஸ்ட் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிஷினுக்கு வந்து உங்களுக்கு வந்து தண்ணியை வந்து அனுப்பும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அடைச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து பார்த்துட்டு அதை கழட்டிட்டு ஃபில்டர் மாதிரி இருக்க அந்த ஒரு இதை காமிச்சாரு. அது ஃபுல்லாகவே வந்து ஓல் ஃபுல்லாக பிளாக்காக இருந்தது. அந்த அளவுக்கு டஸ்ட் எல்லாமே அடைச்சிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் மிஷினை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் நல்ல வேலையாக மிஷின் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிடுச்சு. வாட்டர் ஃப்ளோ தான் ப்ராப்பராக இல்லாமல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மிஷின் இப்போ வரைக்கும் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாட்டர் ஃப்ளோனால தான் அந்த E1 எரர் எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த E1 எரர் வந்திருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்கன்ட்டு. நான் சொன்ன அப்படி இல்லை, உங்களுக்கு E1 எரர் வருதுன்னா மறக்காம நான் சொல்ற இந்த 2 விஷயம் செக் பண்ணி பாருங்க. ஒன்று, உங்களுடைய டிஷ் வாஷருக்கு ப்ராப்பராக வாட்டர் ஃப்ளோ இருக்கான்னு செக் பண்ணுங்க. அண்ட் அந்த வாட்டர் ஃப்ளோ அப்படி இருந்ததுன்னா மறக்காம நான் இந்த வீடியோவில் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை காமிச்சு இங்கே உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணுறேன். அதை மட்டுமே நீங்கள் கழட்டி அதை நீங்கள் ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டுனா போதும். அது போட்டதுக்கு அப்புறமா ஒர்க் ஆகிடுச்சா நீங்கள் அப்படியே விட்டுலாம். அதுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் கிளியர் பண்ணியுமே, அந்த ஃபில்டரை கிளியர் பண்ணியுமே உங்களுக்கு ஸ்டில் அதே எரர் வந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட்க்கு. அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன மாதிரி சொல்யூஷன் தருவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த E1 எரரை வந்து அவர் சால்வ் பண்ணிட்டார். நான் என்ன கேட்டேன்னா, நம்ம டிஷ்வாஷோட ரிவ்யூவில் சொல்லியிருப்போம், இந்த ரொம்பவே வந்து தீஞ்சு போன இது இல்லை குக்கரில் காஞ்சி போயிடுச்சுன்னா சாப்பாடு அப்படின்னா பால் குண்டா இதெல்லாம் வந்து போக மாட்டேங்குது ப்ராப்பராக அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். நான் அவர் வந்ததுக்கு அப்புறமா நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்ட்டு. இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஷாக்கிங்காக, இல்லையே இது ஈஸியாக போயிடுமே, நிறைய பேர் நீங்கள் வந்து டேப்லெட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், டிஷ் வாஷர் பவுடர், லிக்விடு, சால்ட் மூணுமே தனித்தனியாக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார், டேப்லெட் யூஸ் பண்ணுங்க, அது இன்னுமே பவர்ஃபுல், கண்டிப்பாக எல்லாமே கிளியராக இருந்தார். நான் அதை லாஸ்ட்டாக நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸாகவும் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிருக்கும். அந்த பால் குண்டா நான் அப்படியே நான் வச்சுட்டு ஒரே ஒரு டேப்லெட் மட்டும்தான் வச்சேன். என்டையராக வாஷ் பண்ணிட்டு ஒரே ஒரு சின்ன இதாக ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா நான் மல்டிபிள் டைம்ஸ் வேற பாத்திரங்கள்லாம் வைக்கிறப்போ, அந்த அடி பிடிச்ச பாத்திரம், அதுக்கப்புறமா பால் குண்டா இதெல்லாம் வைக்கிறப்போவுமே ரொம்ப ஹார்டான பார்ட்டிகல்ஸ் உள்ள ரொம்ப நேரமாக காஞ்சிச்சுன்னா அந்த தட்டில் ஒரு மாதிரி பிடிச்சிக்கோ இல்லையா, அந்த மாதிரியான பாத்திரங்கள் வைக்கும் போதுமே கூட ப்ராப்பராக வாஷ் பண்ணி வச்சு டேப்லெட் இருக்கிறப்போ அண்ட் மற்ற பாத்திரங்களும் இருக்கு இல்லைங்களா, அந்த பாத்திரம் நான் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணதை விட இப்போ நான் டேப்லெட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்பவே வந்து பலன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தட்டு எல்லாமே. ஸோ சூப்பராக இருக்கு. நீங்கள் மறக்காம டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா
ஒரு வாட்டி நீங்கள் டேப்லெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே பேசிக்கான ஒரு டேப்லெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இன்னுமே அதில் பார்த்தீங்கன்னா லெமன் ஃப்ளேவர் இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய டேப்லெட் இருக்குது போல். நான் பேசிக்காக ஜஸ்ட் வாங்கி ஒரு ட்ரை பண்ணலாம் தான் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணதுக்கப்புறமா ரிசல்ட் எப்படி பார்த்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம்லேருந்து கண்டிப்பாக டேப்லெட் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அண்டு நீங்கள் டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லைனா இந்த மாதிரி டிஷ் வாஷர் பவுடர், லிக்விட் எல்லாம் தனித்தனியாக, சால்ட் எல்லாம் தனித்தனியாக யூஸ் பண்ணுறீங்களான்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் டேப்லெட் யூஸ் பண்ணிங்கன்னா சால்ட்டு, அதுக்கப்புறம் டிடர்ஜென்ட் பவுடர், லிக்விட் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. வெறும் டேப்லெட்டே அந்த மூணுத்தோட வேலையும் பண்ணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டிஷ் வாஷரை பற்றி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட டிஷ் வாஷரே ஃபுல்லாக ரொம்பவே கரோஷன் ஆகிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ துரு பிடிச்சிட்டு இருக்கும் உள்ள ஃபுல்லாகவே. நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் சால்ட்லாம் ப்ராப்பராக தானே ஆட் பண்ணுறேன் மிஷினில். அதே மாதிரி மிஷினில் வந்து ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இல்லை, ஹார்ட்னஸ் லெவல். நான் அதில் வந்து ஹார்ட்னஸ் லெவல் ஹையஸ்ட் லெவல் தான் வச்சிருக்கேன், H6 தான் வச்சிருக்கேன். அண்ட் சால்ட்டுமே ஆட் பண்ணுறேன். அப்பயுமே ஏன் எனக்கு உள்ளே இருக்கிற ட்ரே மிஷின்லாம் துரு பிடிக்குது நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அவர் சொன்னது என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற சால்ட்டு, அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்துருக்க ஃபீச்சர், ஹார்ட்னஸ் லெவல் எல்லாமே உங்களுடைய பாத்திரத்தில் அந்த ஒயிட் ஸ்பாட்ஸு இது எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். மிஷினில் இருக்கிற ட்ரே அண்ட் மிஷினை எதையுமே ப்ரிவெண்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், இதெல்லாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்ட்டு, கொரோஷன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் டிஷ் வாஷர்லாம் பற்றி. டிஷ் வாஷர், வாஷிங் மிஷின், இந்த ஹார்ட்னஸ் லெவல் வாட்டர் இருக்கிறதுனால என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்ட்டு. அதில் சொன்னதான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் சொன்னாருன்னா, நீங்கள் வாட்டரை சாஃப்ட்னர் யூஸ் பண்ணி சாஃப்ட்னர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிஷினுக்கு கொடுத்தீங்கன்னா தான் மிஷின் வந்து நல்லா இருக்கும் லைஃபு. ஹார்ட்னஸ் லெவல் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த கொடுக்குற சால்ட்டு ஃபீச்சர் எல்லாமே, மிஷினில் கொடுத்துருக்க ஃபீச்சர் எல்லாமே உங்களுடைய பாத்திரத்துக்கு மட்டும்தான். மிஷின் எந்த வகையிலையும் ப்ரொடெக்ட் பண்ணாது. நீங்கள் வாட்டரை சாஃப்டன் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுடைய மிஷினுக்கு அனுப்புங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். அவருமே என்ன சொன்னார்னா, நீங்கள் உங்கள் ஆக்வா கார்டில் வராங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் இது ரிலேட்டடாக. அதுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மிஷின் இன்னுமே லைஃப் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த விஷயம் எல்லாமே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். இதெல்லாம் மொத்தம் 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஈவன் எரர் வந்ததுன்னா உங்களுடைய ஃபில்டரை செக் பண்ணி பாருங்கள். அதுவும் மீறி அதே எரர் வந்ததுன்னா கண்டிப்பாக பேரியரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் தான் கால் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம், டிஷ் வாஷர் பவுடர், லிக்விட் அண்ட் தென் சால்ட், இதை 3யும் தனித்தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டேப்லெட் யூஸ் பண்ணுங்க. பாத்திரம் இன்னுமே நல்லா பலன்னு இருக்குது. அண்ட் பால் யூஸ் பண்ணுற பாத்திரம், அதுக்கப்புறமா வந்து அடி பிடிச்சிருக்க பாத்திரம், இதெல்லாம் கூட மோஸ்ட்லி வாஷ் பண்ணிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 95% கிட்ட வாஷ் பண்ணிடுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மூணாவதாக நான் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோஷன் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மிஷினுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் கொடுக்குற சால்ட் ஆகட்டும், மிஷினில் கொடுத்துருக்க அந்த ஃபீச்சர் எல்லாமே நீங்கள் வைக்கிற பாத்திரத்துக்கு மட்டும்தான், அந்த மிஷினுக்கு கிடையாது. மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணி தான் உங்களுடைய மிஷினை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சேன். மறக்காமல் நீங்கள் இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா எப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.